ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருவேல்விக்குடியில் ஒரு 4 ஸ்தலத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கிற தலத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஐயனார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகியிருந்தது. அங்கே அதிர்ஷ்ட விநாயகர் இருந்தாங்க. அந்த கோயிலில் கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோயில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி காலையில் கும்பாபிஷேகம் ஆகியிருந்தது. கும்பாபிஷேகம் ஆகும்போது நாங்கள் போக முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் போயிருந்தோம். போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ஐயனார் கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியூஸ் காட்டியிருக்கிறேன். சின்ன கோயில் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஐயனார் கோயில் தான் நான் காட்டியிருந்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்பீர விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகிருந்தது. இந்த விநாயகரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த விநாயகர் கோயிலை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல வெள்ளிக்கிழமை எதுவுமா நல்ல காலையிலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இன்றைக்கி எனக்கு நாள் தொடங்குச்சு. தை 3வது வெள்ளிக்கிழமை எதுவுமா நான் ஒரே கோயில் தான் காலையில் ஆரம்பித்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் வரையும் ஃபுல்லாக எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. இந்த விநாயகர் கோயிலோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம 2 கோயில் பார்த்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராஜ கம்பீர விநாயகர். அடுத்து பார்த்திங்கன்னா திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற பூஜையில் கலந்துக்கணும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் பூஜை நடக்கும். மணவாளனா சிவன் காட்சி அளிக்கிறாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். குத்தாலங்கோயிலோட தொடர்புடைய கோயில் தான் இந்த கோயில். பாரத மகரிஷிக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்வதி தேவி மகளாக பிறந்திருக்காங்க. அவங்க 16 திங்கட்கிழமை மண்ணால் லிங்கம் செஞ்சு சாமியை பூஜித்திருக்கிறாங்க. இது குத்தாலத்தில் நடந்தது. அங்கே சொர்ணவார அறிவார், இப்போ இங்கே இருக்கிற உத்தவேதீஸ்வரர் தான் அவர். அந்த சாமி பார்த்திங்க அப்படின்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. 17வது வாரம் தான் சிவபெருமான் வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க மணவாளனாவே அவங்க எதுக்கு காட்சி புரித்திருக்கிறாங்க. திருமண தடை இருக்குது அப்படின்னா இந்த கோயிலில் நடக்கிற நீங்கள் பரிகாரத்தை கூட நீங்கள் கலந்துக்கலாம். கோயில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. பழைய கோயில் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. திருமண வைபவத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பரிசம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருவேல்விக்குடியில் அம்மனுக்கு கங்கணம் கட்டி வேள்வியெலாம் நடந்ததுனால தான் இந்த ஊர் திருவேல்விக்குடி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண சடங்கெல்லாம் செஞ்சுட்டு மகாவிஷ்ணு அச்சதை தூவி, அதாவது திருமண சடங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரம்மர் செஞ்சுருக்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் மனம் புரிஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தலம் திருவேல்விக்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. பார்வதியை பார்த்திங்க அப்படின்னா திருமணம் செய்து கொண்ட சிவன் தனது உடலோட வலது பாகத்தை கொடுத்துருக்கிறாரு. திருமணத்தை காண வந்த வானுலகத்தில் உள்ள தேவர்கள்னால் வந்ததுனால இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா கொடிமரம் கிடையாது. இப்போ நீங்கள் நடராஜர்லாம் பார்த்தீங்க இல்லையா, அங்கே அகத்திய முனிவர் விநாயகர்லாம் இருக்காங்க பாருங்கள். இங்கே விநாயகர் பெருமான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயில் குத்தாலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே தான் இருக்குது. பஸ் வசதி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குத்தாலத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரம் போயிடலாம். விஷ்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மர் எல்லாம் இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த சிற்பம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திருமண தடை இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே அகல் விளக்கு ஏற்றிட்டு இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். லிங்கோத்பவருக்கு நேராக பார்த்திங்க அப்படின்னா அந்த விஷ்ணு பெருமானோட சிற்பம் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி நான் அந்த சைடு காட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா அகத்திய முனிவரும் இருந்தாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல நான் இந்த தலத்தோட புராண கதையை சொல்லிகிட்டு இருந்தேன்.
முருகப்பெருமானும் பார்த்திங்க அப்படின்னா வள்ளி தெய்வானையோட காட்சி தராங்க. நமக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. கும்பாபிஷேகம் ஆன அன்னைக்கு ஒவ்வொரு சாமியும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ராமர், லக்ஷ்மணர், சீத்தை, ஹனுமாரோட காட்சி தராங்க. இந்த கோயிலில் ராமர், லக்ஷ்மணர்லாம் இருந்தாங்க. உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் கஜலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா தனி மண்டபத்தில் தான் இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தாங்க அவங்க. பிரம்மர் இருக்காங்க பாருங்கள் அந்த சிற்பத்தில். பரத மகரிஷியின் மகளாக பிறந்த பார்வதி சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது கதையெல்லாம் கேட்கும் போது. பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு தாத்தா வந்து அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த புராண கதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தாத்தாவோட ஃபோட்டோவும் அதில் இருக்கும். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இங்கே வந்து துர்க்கை அம்மன் இருக்காங்க. எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடராஜரோட சந்நிதி இருக்குது. உங்கள்கிட்ட அதையும் காட்டியிருக்கிறேன். இங்கே வந்து நவக்கிரகம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லை. ஆனால் நவக்கிரக தோஷத்துக்காக பரிகாரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் செய்கிறாங்க. வேள்விக்குடையார் சன்னதி நான் சொன்னேன் இல்லையா, ஈசான மூலையில் சிவனே வந்து காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு. நவக்கிரகத்துக்கு பதிலாக அந்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ராஜகோபுரம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோயிலோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் வந்து நான் வந்து மூலவரையும் பரிமள சுகந்த நாயகியையும் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல, அதனால் நான் வந்து எடுக்கலை. இவங்க சந்நிதி இது. சாமி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவ்வளோதான். இது வந்து கோயிலோட வெளிப்புறம். யாகசாலையெல்லாம் நடந்திருக்கோம் இல்லையா, அது நம்ம வந்து யாகசாலைக்கெல்லாம் போகலை. இருந்தாலும் உங்கள்கிட்ட கொஞ்சமாக ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளில வரும்போது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் மழை தூறல் போட்டது. கும்பாபிஷேகம் ஆகி மழை தூறுறது ரொம்பவே நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்க அப்படின்னா இந்த தாத்தா தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோயில் வந்து எப்போல்லாம் வந்து நடை திறக்கும் எல்லா டீட்டெயில்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்தது. மழையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தூறிக்கிட்டு இருந்தது. அடுத்து வந்து முனீஸ்வரன் கோயிலுக்கும் அன்றைக்கி கும்பாபிஷேகம் ஆகியிருந்தது. அங்கேயும் போய் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு 4 கோயிலையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்த கன்னிகளுக்கும் கும்பாபிஷேகம் முதல் நாள் ஆகியிருக்குது. அதுக்கு வந்து போக முடியல, கொஞ்சம் தூரமாக போகணுமா, அது இன்னொரு நாளைக்கு போய்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். எல்லா கோயிலையுமே நான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். திருமண தடை இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலத்துலேருந்து நீங்கள் குத்தாலத்தில் உள்ள உத்தவேதீஸ்வரரையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். திருவேல்விக்குடிக்கும் போய் நீங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.